சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்த ஸ்மிருதிஞானம் அபோஹனம் ச வேதைஷ்ச சர்வைர் அகமேவ வேத்யः வேதாந்த கிருத்து வேதவிதேவ சாஹம். இது பகவான் கண்ணனுடைய பகவத்கீதா வாக்கியம். இதில் தெளிவாக பகவான் தான் வேதங்கள் அனைத்தாலும் அறியப்படுபவர் என்றும், வேதங்களைத் தவிர தன்னை அறிவதற்கு வேறு எந்த நூல்களும் கிடையாது, அவைதான் மூலமான நூல்கள், வேதங்களைக் கொண்டுதான் பரமாத்மா என்கிற தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹா, வேதங்கள் அனைத்துமே என்னை பற்றி சொல்லுவதற்காகத்தான் வந்தன. மற்ற தெய்வங்களையெல்லாம் பற்றி பேசுகிறதே என்றால் அவர்களெல்லாம் எனக்கு அடங்கியவர்கள் என்று சொல்லுகிறதே தவிர முழுமுதற் கடவுளாக என்னைத்தான் சொல்லுகிறது என்று பகவான் தெரிவிக்கிறார். அதே போல வேதாந்த கிருத்து, அந்த வேதத்தின்படி ஒருவன் நடந்தான் என்றால் அவனுக்கு என்னென்ன நற்பயன்கள் கிடைக்க வேண்டுமோ அது அனைத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார். வேத விதேவ சாகம், அந்த வேதங்கள் அனைத்தையும் உணர்ந்தவராக அறிந்தவராகவும் பகவான் ஒருவர் தான் இருக்கிறார். நம்முடைய குறைந்த ஞானத்தை கொண்டு வேதங்கள் அனைத்தையும் கற்று முடிப்பதென்பது முடியாத செயல். பரத்வாஜர் என்று ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு 100 வருஷம் வரை வேதத்தை கற்றார். ஆயுசு முடிந்து போய்விட்டது, வேதத்தை முடிக்க முடியவில்லை. இன்னொரு 100 வருஷம் ஆயுசு இந்திரனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார், அப்பவும் முடிக்க முடியவில்லை. மறுபடியும் 100 பெற்றுக்கொண்டார், அப்பவும் முடிக்க முடியவில்லை. கடைசியில் இந்திரன் சொன்னான், பெரியவரே 300 அல்ல 3000 ஆண்டுகள் படித்தாலும் உம்மால முடிக்க முடியாது. நாம சொல்றோம் இல்லையோ, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று. அதை போல வேதத்தை கற்று முடிப்பதென்பது முடியவே முடியாது. அனந்தாவை வேதாகான்னு தெரிவிப்பார்கள். அந்த வேதத்தை எல்லாம் நம்மால் உணர முடியாது. ஆனால் அந்த வேதத்துக்கே அரசனாக, வேதத்தாலே சொல்லப்படுபவனாக, வேதத்தை உலகத்தில் பரப்பி அதன்படி நம்மை நடக்க வைப்பவனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். அதனால்தான் வேதராஜன் என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. வேதத்துக்கு அரசன், வேதமே அவரை பற்றித்தான் பாடுகிறது. வேதத்தை அவர்தான் உலகத்துக்கு கொடுக்கிறார். வேதமே அவருடைய மூச்சுக்காற்றுதான். அதனால வேதத்துக்கு அரசன், வேதராஜன் என்று பகவானுக்கு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்தோடு தான் இந்த திருநகரி என்கிற அற்புதமான க்ஷேத்திரத்திலே பகவான் இன்று வரை காட்சி கொடுக்கிறார். கிருதயுகத்தில் கர்தம பிரஜாபதிக்கு காட்சி கொடுத்தவர், துவாபர யுகத்திலே உபரிச்சரவசு என்கிற மன்னனுக்கு காட்சி கொடுத்தவர், கிருத திரேதா துவாபர யுகத்திலே சங்கபாலன் என்பவருக்கு காட்சி கொடுத்த பகவான் தான் இன்று வரை நாமும் அவரை சேவிக்க வேண்டும், அனைவரும் அவர் அருளை பெற வேண்டும் என்பதற்காக திருநகரியிலே வேதராஜ பெருமாள் என்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறார். அவரை தரிசிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். பிராகாரங்களை தாண்டி படிகளை ஏறி சென்றோம் என்றால் நேர மூலவர் சந்நிதி தான் இருக்கும். படி ஏறினவுடனே நேரடியாக மூலவருடைய சந்நிதி இருக்கிறது. நாம கிழக்க நோக்கி போனோம், பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். வேதராஜ பெருமாள் என்று பகவானுக்கு பெயர். மேற்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம். ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு விரைக்கோட்டைக்கு மேல அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதற்காக பொதுவாக விரைக்கோட்டை எப்போ தெரியுமா பயன்படுத்துவா? ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கும் பொழுது விரைக்கோட்டைக்கு மேலே அமர்த்தி வைத்துத்தான் மாப்பிள்ளைக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பது. அந்த கல்யாண பிரகரணத்தில் விரைக்கோட்டையை பயன்படுத்துவார்கள். அதை எதுக்கு இந்த பெருமாள் வச்சுருக்கார்னால், இவர் இங்கு வந்ததே திருவாலியில் அவதரித்த பூர்ணவல்லி தாயார கல்யாணம் செய்து கொள்வதற்காகத்தானே. வேதராஜ பெருமான் தான் இங்கிருந்து திருவாலிக்கு போய் வயலாலி மணவாளன்னு பெருமானுக்கு திருநாமம். ஆழ்வார் பாடும்போது மணவாளன் மாப்பிள்ளைன்னு தான் இந்த பெருமானை பாடியிருக்கிறார். அதனால பகவான் விரைக்கோட்டைக்கு மேலே அமர்ந்து கொண்டு 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி 2 நாச்சிமார்கள் அவர்களும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார்கள். இப்படி பகவான் காட்சி அளிக்கிறார். 4 தோள்கள், மேல சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார். கீழ் வலது திருக்கையாலே அபயஹஸ்தம், யாரும் பயப்பட வேண்டாம், நான் உங்களை ரட்சிப்பதற்கு இருக்கிறேன் என்று பகவான் காட்டி கொடுக்கிறார். ஏன் அவரை பார்த்து பயம் ஏற்படுமா? பயம் வந்தால்தானே பயப்படாதேன்னு ஒரு இடத்துல சொல்ல வேண்டும். இடது கை வேற ஆஹ்வான ஹஸ்தம், நம்ம வானு பகவான் அழைக்கிறாராம், அழைத்து வாழ்விக்கிறார் அப்படின்னு சொல்லுவதுண்டு. நம்மளை கிட்டக்க கூப்பிடுறார், அபயம் பயப்படாதேன்னு வாழ வைக்கிறார், அனுகிரகம் செய்கிறாரோ இல்லையோ. ஏன் அழைக்க வேண்டும்? ஏன் அபயம் அளிக்க வேண்டும்? நாம கிட்டக்க நெருங்கி வரமாட்டோமா? அவரை பார்த்தா பயம் ஏற்படுமா என்றால் ஏற்படாமல் இருக்குமா? வேதத்துக்கே அரசன் ஒரு பெருமாள்,
அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும். அவரை நினைச்சாலே நமக்கு கிட்டக்க போனால், சுவாமி நான் ரொம்ப சாதாரண மனுஷன், ஒரு பணக்காரர் இருக்கார், ரொம்ப படித்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அடியன் சுமாராக படிச்சிருக்கேன், அவர் கிட்டக்க நிற்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குமோ இல்லையோ, சுவாமி அவர் உட்காந்துருக்கிற மேடையில் நான் உட்கார முடியுமா, நான் கீழே உட்காந்துக்கிறேன், அவர் உபன்யாசம் பண்ணட்டோம்னு உட்காந்து கேட்போமோ இல்லையோ. அதை போல இந்த இடத்துல ஆழ்வாருக்கோ பக்தர்களுக்கோ பயம் ஏற்படுமோ இல்லையோ. அவனை பார்த்த உடனே ஓ வேதத்துக்கே அரசனா, அப்ப எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும், நாம கிட்டக்க போக வேண்டாம் என்று தோன்றிவிடும். அப்படி ஒரு பக்தன் திகைத்து நிற்கும்போது, பயப்பட்டு நிற்கும்போது, பயப்படாதே அருகிலே வா என்று ஒரு குழந்தை, சாதாரண ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், யாரான புது மனுஷர்களை பார்த்தா, அவள் வேற விசித்திரமா ரொம்ப உயர்ந்தவர்களா இருந்தா அந்த குழந்தை அப்படியே திகச்சு கண திறந்து பார்த்துட்டே இருக்கும். உடனே அவள் என்ன சொல்லுவா, ஒரு சிரிப்பு சிரிச்சு குழந்தைய வான்னு சொல்லி கை தட்டி காட்டி ஏதோ ஒன்று பண்ணா குழந்தை கிட்டக்க வந்துருமோ இல்லையோ. அதை போல பகவான் பக்தர்களுக்கு இருக்கிற, இந்த காலத்தில் சொல்றாளே ஐஸ் பிரேக்கர், ஒருத்தருக்குள்ள பழக்கம் ஏற்படணும்னா அது ஐஸ் இருக்குமா, அதுக்கு நடுவில் பழக்க விடாம ஐஸ் இருக்கும், அதை உடச்சி விட்டோம்னா பழகலாமோ இல்லையோ. பகவானிடத்துல போவதற்கு நமக்கும் சற்று தயக்கம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி வான் அழைக்கிறாராம். திருமங்கையாழ்வாருடைய பாட்டு. பகவான் வந்தார், இருவராய் வந்தார், என் முன்னே நின்னார், கைவண்ணம் தாமரை வாய்கமலம் போலும் கண்ணனைய மரவிந்தம் அடியுமகுதே, அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரணாம் தேவர் என்று அஞ்சினோமே. நிஜமா இப்ப பகவான் நாராயணன் நம்ம முன்னாடி வந்து நின்னார்னால் நமக்கு முதல்ல பக்தி வருமா பயம் வருமானா பயம்தான் வரும். 8-10 அடி ஒசரத்துக்கு இப்பேற்பட்ட வில், அந்த வில்லை பார்த்தா ராவணன் கும்பகர்ணன் நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு வந்து முன்னாடி ராமன் நின்னார்னால் காலில் விழுந்து பயத்திலேயே காலில் விழுந்துருவோம். அன்பினால கால விழுவோமான்னு தெரியாது. அந்த பயம் எனக்கு ஏற்பட்டதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். தேவர் என்ன அஞ்சினோம், ஓ வேதத்துல சொல்லப்படுபவரா, முழுமுதற் கடவுளா, பரதெய்வமா, நாம் எங்க கிட்டக்க போவதுன்னு பயம் ஏற்படும் அல்லவா. அந்த பயத்தை போக்குவதற்காகத்தான் இடது கையாலே அழைத்து வலது கையாலே பயப்படாதே அஞ்ச வேண்டாம் என்று பகவான் நமக்கு சொல்லுகிறாராம். அதே திருமங்கையாழ்வார் மற்றொரு பாசுரத்தில் இந்த திருவாலியை திருநகரியை பற்றி பாடும்போது தெரிவிக்கிறார். எஞ்சாவெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்னேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை சூழ் வயலாலி மைந்தனையே. இந்த வயல் ஆலி மைந்தன், வயல்களால் சூழப்பட்ட ஆலி, திருவாலி நாட்டிலே இருக்கக்கூடிய மைந்தன், சின்ன குழந்தை, கல்யாண வயசு தானே, ஒன்றும் 30-50 வயசான பெருமான் கிடையாது. 18 வயசு 20 வயசு கல்யாணமார்த்துக்கு தயாரா பகவான் இருக்கிறார். அதனால வயலாலி மணவாளன், வயலாலி மைந்தன் என்றுதான் ஆழ்வார் இந்த பெருமாளை குறிப்பிடுகிறார். இந்த மைந்தன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எஞ்சா வெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு, நாங்கள் எல்லாம் ஒரு முடிவே இல்லாத வெப்பமான நரகத்தில் அழுந்தி இருக்கிறோம்னு ஆழ்வார் சொன்னார். அப்படியா? இல்லையே, நம்மளாம் பூமியில தானே இருக்கோம், நரகம் எங்கேயோ தானே இருக்குன்னா ஆழ்வார் இதைத்தான் நரகம்னு சொல்லிட்டு இருக்கார். நரகம்னா யமதர்மராஜன் கோரமான பல்லெல்லாம் வச்சுட்டு வெட்டி கொட்டி இதெல்லாம் பண்ண தேவை கிடையாது. இந்த உலகத்தில் என்ன வாழ்ந்துட்டோம், துக்கம்தான் படுகிறோம், பல துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அப்ப இதுவே ஆழ்வாரை பொறுத்தவரை நரகம். பகவானோடு சேர்ந்திருந்தா ஸ்வர்க்கம், அவனை விட்டு பிரிந்து இங்கு இருந்தாலும் நரகம்தான். அப்ப எஞ்சா வெம் நரகத்து அழுந்தி நடுங்குவேற்கு, இது இன்னும் என்னென்ன பாடுபடுத்துமோன்னு பயந்து கொண்டிருக்கும் போது பகவான் வந்தாராம். வயலாலி மைந்தன் என்ன பண்ணார்? அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, கையை வச்சு அஞ்சேல், ஆழ்வாரே பயப்பட வேண்டாமே, உலகத்தை பார்த்தா பயம் ஏற்படும், என்ன பாரும், உலகத்தை பார்க்கவே வேண்டாமே, கண்ணு கொடுத்ததே பகவானை பார்ப்பதற்காக. அவர் கிரீட்டம், அவர் நெத்தி, அவர் புருவம், அவர் திருவாய், அவர் அபயஹஸ்தம், சங்க சக்கரம், இதை பார்த்து அவர் திருவடியை பாருங்க, எவ்வளவு திண்மையான வலிமையான திருவடிகள். கண்டிப்பா இதை பிடிச்சா மோட்சம் கிடைக்கும்னு நம்பிக்கை வருமோ இல்லையோ. அப்ப பயப்படவே வேண்டாம், அஞ்சேல் என்று ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். எப்ப இப்பேற்பட்ட உதவியை பகவான் நமக்கு செய்கிறானோ, அபயம் அளிக்கிறானோ, இனிமே அவனை மறந்து விடாதே, இடைவிடாது அவனையே நீ நினைக்க வேண்டும் என்று ஆழ்வார் மனசுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்படி அபயஹஸ்தத்தோடு மூலவர் பெருமான் திருநகரியிலே வேதராஜன், வேதத்துக்கு அரசன் என்கிற பெயரோடு இருக்கிறார். இது ஒரு பெயர். இன்னொரு பெயர் உண்டு, கல்யாண ரங்கநாதன் இந்த பெருமானுக்கு திருநாமம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறார். அதனால கல்யாண ரங்கநாதன். பூர்ணவல்லி தாயார் திருவாலியிலே பிறந்தாள். அவரை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காகத்தான் பகவான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். அதனால கல்யாண ரங்கநாதன் மூலவருக்கு பெயர் உண்டு. அதே போல இவருக்கு வேதராஜன் பெயர் உண்டு. அடுத்து உற்சவமூர்த்தியை சேவிக்க வந்தோம் என்றால் அவர் ஸ்ரீனிவாச பெருமான போல வலது கையாலே அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு இடது கையாலே கட்டிஹஸ்தம் இடுப்புக்கு கீழே வைத்துக்கொண்டு இருக்கிறார். இவருக்குத்தான் வயலாலி மைந்தன் பெயர்.
மூலவர் வேதராஜன் கல்யாண ரங்கநாதன், ஆழ்வார் சூட்டின மற்றொரு பெயர் வயலாலி மைந்தன் என்று. அதுதான் உற்சவர் பெருமானுக்கு திருநாமமாக சூட்டப்பட்டுள்ளது. எப்பவுமே பெருமானுக்கு பெயர் இருந்து அதை ஆழ்வார்கள் பாடுவதே கிடையாது. பாசுரத்தில் ஆழ்வார்கள் என்ன கூப்பிடுகிறார்களோ அதைத்தான் பகவான் பெயராக ஏற்றிக்கொள்ளுகிறார். தமருகந்ததெப்பேர் மற்றப்பேர்னு ஆழ்வாருடைய பாசுரம். தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததெப்பேர் மற்றப்பேர். நாம என்ன வடிவத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். நாம் எந்த பெயரை சூட்டுகிறோமோ அந்த பெயரை பகவான் ஆசையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால் ஆழ்வார் பாடினபடிக்கு வயலாலி மைந்தன் என்கிற பெயரோடு இங்கு உற்சவமூர்த்தி இருக்கிறார். இது ஒரு உற்சவர். கிழிய சொன்னேன், கோவிலுக்குள்ள நுழைந்து படிக்கட்டை ஏறினோம்னா நேர பார்த்தா பெருமான் மூலவர் சன்னதி இருக்கும், அங்க உற்சவரும் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இப்படி வலது பக்கம் திரும்பி போய் இடது பக்கம் சேவிச்சோம்னால் இன்னொரு ஒரு சின்ன சன்னதி, அவரும் மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். அந்த பெருமானுக்கு ஏவரிவன் சிலையான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார் இந்த பெருமானை பற்றி பாடுறார். ஏவரிவன் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. ஆழ்வார் பகவானை நோக்கி தூது விடுகிறார். திருவாயில ஏவரிவெம் சிலையான், நல்ல பெருமை உடைய அழகான வெப்பமான சார்ங்கத்தை பிடித்து கொண்டு பகவான் இருக்கிறார் இல்லையோ, ராமனை ஏவரிவன் சிலையான்னு சொல்லுவதுண்டு. அந்த பெயரோடு பெருமான் இங்கு இருக்கிறார், திருவாலியில் இருக்கிறார். அவரிடத்துல போய் என் நிலைமை உரையாயே, ஒரு பறவை ஒரு வண்டு ஏதோ ஒன்றத்தை தூது விடுறார். அதுகிட்ட சொல்றார், நான் எவ்வளவு துன்பப்படுகிறேன், பகவானை அடைய முடியாமல் நான் படும் பாட்டை அவருக்கு சொல்லி அறிவித்தாலாவது அவர் வந்து ரட்சிக்கிறாரா என்று பார்ப்போம். ஏவரிவன் சிலையானுக்கு ஏன் அப்படி சொல்றார்னால், சீத்தை எவ்வளவு கஷ்டப்படுறா அசோகவனத்தில் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து ரட்சித்தாரோ இல்லையோ. ராமன் ஏன் 9 மாதம் ரட்சிக்கவில்லை? சீத்தை எங்கிருக்கிறாள் என்று தெரியாதபடியாலே, அன்பு இல்லாதபடியால் அல்ல, ரக்ஷணம் என்கிற குணம் இல்லாதபடியால் அல்ல, சீதை எங்கிருக்காள்னு தெரியாது. அதே போல என் நிலைமை உரையாயே, இந்த ஆழ்வார் இந்த ஊர்ல இப்படி கஷ்டப்படுறாரு நீ சொல்லிட்டா போரும், கண்டிப்பா ராமன் வந்து என்னை ரட்சித்து விடுவார். அந்த ஏவரிவன் சிலையானுக்கு என் நிலைமையை நீ உரைக்க வேண்டும்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்த உற்சவமூர்த்தியும் இருக்கிறார். அவர் மூலவரை போலவே இருப்பார். உள்ளுக்குள்ள இருக்கிற மூலவர் அமர்ந்த திருக்கோலம், அபயஹஸ்தம் ஆஹ்வான ஹஸ்தம் இல்லையோ, அதே வடிவத்தில் இந்த ஏவரிவம் சிலையான் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு காட்சி அளிக்கிறார். இவர் பெருமான் சந்நிதி. அடுத்து தாயாருக்கு வந்தோம் என்றால் அமிர்தவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். ஊர் விமானத்துக்கு அஷ்டாட்சர விமானம். திருமந்திரம் தான் அஷ்டாட்சரம். இந்த பில்வ வனம் பிரதேசத்திலேயே அஷ்டாட்சர மந்திரத்துக்கு பெருமை உண்டுன்னு பார்த்தோம். வேதத்துக்கு ராஜன், வேதத்துக்கு அரசன். அந்த வேதத்தினுடைய சாரம், ஒரு பாலை எடுத்து திரட்டி பாலை ஆக்கினோம்னா எவ்வளவு சுவையா இருக்கு, அதானே சாரம். அதை போல வேதத்தை சுருக்கினா அதுதான் திருமந்திரம் என்கிற 8 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தின் பெயராலேயே இந்த இடத்துல விமானம் அமைந்திருக்கிறது. புஷ்கரணிக்கு ஹ்லாதினி. ஹ்லாதினி நம்மளையெல்லாம் குளிர வைத்துவிடும், கஷ்டங்களை எல்லாம் போக்கி கவலைகளை போக்கி மகிழ்ச்சி கொடுக்கிறதோ இல்லையோ, அதனால ஹ்லாதினி புஷ்கரணி என்று புஷ்கரணிக்கு பெயர். இது பெருமான் தாயார் விமானங்களை சேவித்துக் கொண்டோம். முதல்ல பஞ்ச நரசிம்மர்கள்னு பார்த்தோமே, ஒரு நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் திருவாலியில சேவிச்சிட்டோம். இந்த ஊரில் 2 நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். பிரதட்சணமா வந்தோம்னா முதல்ல யோக நரசிம்மர் ஒருவரை தரிசித்துக் கொள்ளலாம். கைகளை முட்டிக்கு மேல வைத்துக் கொண்டு அமர்ந்து யோக தசையில் எந்தெந்த பக்தனை எப்படி ரட்சிக்கணும்னு யோசிச்சுட்டே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த யோக நரசிம்மரையும் சேவிக்கலாம். அப்படியே பிரதட்சணமா வந்தோம்னால் ஹிரண்ய நரசிம்மர் மடியில ஹிரண்யனை போட்டு அவன் மார்பை பிளக்கும்படிக்கு கோபம் கொப்பளிக்க ஒரு நரசிம்ம பெருமான் இருக்கிறார். அவரையும் சேவித்துக் கொள்ளலாம். இவர்களெல்லாம் பிராகாரத்திலேயே இருக்கிறார்கள். பெருமான சேவிக்கிறதுக்கு படி ஏறணும்னு சொன்னேனே, அந்த படியிலிருந்து இறங்கி பிரதட்சணமா வரப்போனோம் என்றால் இந்த 2 நரசிம்ம பெருமான்களையும் அந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். இது இந்த கோவிலினுடைய அமைப்பு. இருக்கக்கூடிய சந்நிதிகள் அனைத்தையும் பார்த்து விட்டோம். சுவாமி திருமங்கையாழ்வாரை பற்றி சொல்லவே இல்லையே. அவர் அவதாரஸ்தலம்னா அவருக்கு சந்நிதி இருக்கா? அவர் இங்கேயே தான் பிறந்தாரா, வேறெங்காவது பிறந்தாரா என்று பார்க்க வேண்டும். அவருடைய அழகான சரித்திரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அனிதர சாதாரணமான திருமேனி, இதை போல ஒரு விக்கிரகத்தை எங்கேயுமே சேவிக்க முடியாது. அப்படி அழகான விக்கிரகம், பெருமாளே தோத்து போயிடுவார். அந்த அழகோடு திருமங்கையாழ்வார் இந்த திவ்யதேசத்திலே காட்சி அளிக்கிறார். அவர் சரித்திரம் என்ன, அவருடைய திருமேனி அழகென்ன, அவர் பாடின பாசுரங்கள் என்ன, இது அனைத்தையும் வரும் பகுதிகளிலே பார்க்கலாம்.